ஆனா அடியபோரான விஷயங்கள் அது ஒன்னும் செய்யலாது. அது இனிய காரியங்கள் அது வாழ்க்கையில நமக்கு வரும். இப்ப என்னத்தை பேஸ் பண்ணி இப்ப பக்தி விருத்தி சூழ்நிலைகளையும் அடிப்படையாக கொண்டிருக்கன்னு சொல்லிட்டோம். அப்ப அதுல முக்கியமா 4 விஷயத்தை வேதம் எங்களுக்கு அடையாளம் காட்டுது. ஒன்று, வேலைக்காரனுடைய இயலுமை, அபிலிட்டி, வேலைக்காரனுடைய சக்தி, இயலுமை, அபிலிட்டி. அது மென்டல் அபிலிட்டியோ அல்லது பிசிக்கல் அபிலிட்டியோ, வேலைக்காரருடைய அபிலிட்டி ரெண்டும். பிள்ளைக்கு அந்த மேசையை தூக்கிட்டு வாண்டு சொல்லேக்கல அவன் அதை தூக்குறதுக்கான பலன் இருக்குதான்னா முதல் கேள்வி. அது விளங்காம அப்பா சொல்ல நீ செய் என்ன அவன் தூக்கி அதால சுழுக்கப்பட்டு கையில முறிஞ்சு அல்லது எல்லாம் தண்டி போச்சுன்னா அப்புறம் நான் நினைச்ச நீ தூக்கு வேண்ட அந்த அதுக்கப்புறம் என்ன பிள்ளை நினைக்கும் நீ என்ன நீ மொக்குத்தான் எப்பயும் இப்படிதான் நினைச்சு எல்லாத்தையும் தான் அதனால இயலுமை இருக்குதா இல்லையாப்பா? நாம ஒரு சமைப்போம். இன்றைக்கு நாம இறைச்சி கறியும் அந்த கறியும் இந்த கறியும் எல்லா கறியும் சமைக்கலாம். ஆனா சமைச்சு போட்டு அவள் என்ன செய்ய போறாள், அவளுக்கு மருந்து வேண்டி கொடுத்து நாம மசாஜ் பண்ணி கொண்டு திரிஞ்சு அதால நம்மள எல்லாம் குழம்புறதா? இப்ப ஒரு சின்ன கொஞ்சத்தை காய்ச்சி அவளும் காணும். இப்ப இன்னைக்கு காய்ச்ச வேண்டாம், இன்னைக்கு நாம கடையில தான் வேண்டிடுவோம். என்ன ஏற்கனவே உடம்பு இல்லாம கிடக்குது, அப்புறம் இதுக்குள்ள இதையும் போட்டு நான் இல்ல நம்மகிட்ட என்ன சொல்றது எவ்வளவு செலவாகும் தெரியுமா? நீ அதை கவனிக்கிறியோ அப்புறம் 4 நாளுக்கு சாப்பாடு இல்லாம கடையில காசு கொடுத்து வேண்டாம். அந்த ஒரு நாளாவது அதை வேண்டியதுன்னா செலவு மிச்சம் 3 நாள். சரியான ஞானம் வேணும் இதுகளுக்கெல்லாம். அதிகாரம் தக்க வைக்கப்படும். இல்லாட்டி அந்த அதை ஒன்றும் விளங்காது. நாம படுற பாடி இதுகளுக்கு சும்மா அதை செய் இதை செய் விசாரணை வரும். அதுக்கு உண்மையில விசாரணை வரும். வேண்டாம், அபிலிட்டி தெரியாம கட்டளை இட்டுக் கொண்டிருக்கிறாங்க, இயலுமை தெரியாம. மனுஷியினுடைய இஸ்ரேலுக்குள்ள வழிபாட்டு நேரம் விளங்காம பீரியட் டைமுக்கு மற்ற டைமுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்க வளமை போல சமைக்கிற டைம் மாதிரியே பீரியட் டைம்ல செய்ய வச்சுண்டா அவள் 2 நாளையில 3 நாளையில எழும்புறது. பிறகு அந்த கிழமை பூரா என்ன சோர்ந்து போய் பிள்ளைங்க கிடக்கு, என்ன ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் ஸ்லோ டவுன் ஆகும். இதுக்குதான் ஞானமாக அதிகாரத்தை நிலைநிறுத்துறது. ஏன்? அதான் 2வது வருது, வேலைக்காரருடைய பால், செக்ஸ். அவர்கள் ஆண்பால் பெண்பால் என்றதை கவனிச்சு வேலை சொல்லப்பட வேண்டும். முதலாவது அபிலிட்டி, 2வது செக்ஸ், அவர்களுடைய பால்நிலை. ஆம்பளைக்கு வேலை சொல்ற மாதிரி பொம்பளைக்கு வேலை சொல்ல இயலாது. பைபிள் சொல்றது பலகீனமான வாண்டம் என்று. சரீரத்திலையும் பலகீனம், மென்டலியும் அவர்கள் பலகீனம். சரீரத்தில் பலகீனம் ஏற்கனவே பார்த்துட்டோம். கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைச்சார். பெண்ணினுடைய அவயவங்கள், உடல் உறுப்புகள், செத்தத்தில் எக்ஸுக்கும் எக்ஸ்ஒய்க்கும் இருக்கிற வித்தியாசங்கள், அவள் பெண்ணுக்கு இருக்கிற எலும்பினுடைய அந்த ஸ்ட்ரக்சர்ல வித்தியாசம், இதெல்லாம் வெளியே பார்க்க தெரியாது. உள்ளுக்கு அவர்களுடைய பல விஷயங்கள் எடுத்து காட்டுனாங்க. ஏன்னா ஆணோட பெண்ண ரேஸோட விடுறதும், ஆணை போல பெண்ணுடைய விளையாட்டுகளை விளையாட விடுறதும் பொருந்தாது. ஏன்னா அது ஆணுக்கு இருக்கிற இயலுமையும் பெறணும், அது கத்தர் உள்ளுக்கே டிஃபரெண்ட் ஆக்கி வச்சிருக்கிற. அதாவது அவர் சொன்ன சில குறிப்பான வேலைகள் அது பெண்ணுக்கு பொருத்தம் இல்லை. சண்டைக்கு போறது, ஆண்கள் விளையாடுற விளையாட்டுல அந்த துடியாட்டம் எடுத்து நின்று மூச்சு பிடிச்சு சட்டியான கள்ளச்சு நின்று நிக்கிற, இதெல்லாம் பெண்ணுக்கு சரி வர. அது சும்மா நோஞ்சானுகள், தேவையில்லாம இதெல்லாம் சொல்லக்கூடிய பேய்கள். இதெல்லாம் வேதத்தை கடவுளுக்கு எதிரான கலகவாதிகள். ஆணும் பண்ணு என்ன சில சாமன். அதனால பொம்பளை பிள்ளைக்கு சொல்றதெல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு சொல்லலாம், ஆம்பளைக்கு சொல்லக்கூடியவரை ஆம்பளை செய்யணும். இதே மாதிரி நீ சரி புருஷனா, அத நீ சரி எல்லாத்தையும் பொம்பளைக்கு மேல போட்டு அங்கதான் ஞானமா அதிகாரம் நாம நிலர்த்தோமே. மனுஷி நம்மள ஐயோ கல்யாணம் கட்டிக்க தெரியல எங்களுக்கு, இப்படிப்பட்ட ஒரு ஆளை கட்டி போட்டோம் வந்தா பிறகு என்ன, அதுக்கு பிறகு மரியாதை இருக்குமா வாழ்க்கையில? கடைசி வரைக்கும்
கடைசி வரைக்கும் செய்து பார்க்கணும். அது யோ நீ செய்ய வேணும் தேவையில்லாம மனுஷி மேல பாவம் செய்யப்படும். இப்படி யோ நீ செய்ய என்ன நாம சொன்னாங்க முதலே சொல்லிட்டோம். கட்டளைறதுக்கு அதிகாரம் அவனுக்கு இருக்குது. அதை நாம முறுமுறுத்தோம் கரைச்சல் நமக்கு. அதை நாம இயலுமானவரை அவரை திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரி செய்யணும். ஆனா மனசுக்களையும் இதுலையும் என்ன இப்படி ஓடுது? இந்த மொக்கோட கிடந்து நான் படுற பாடு மூடன் என்ன புருஷனான். இதே இதுதான் எஜமான்களுக்கும். அவன் வீட்டுக்கு எஜமான், இப்ப வேலைக்காரரை வச்சு எஜமான். அப்ப ஒன்று வேலைக்காரருடைய அபிலிட்டி, வேலைக்காரருடைய பால், அடுத்தது வேலைக்காரருடைய வயது ஏஜ் அடுத்தது ஆர்வம், வேலைக்காரருடைய ஆர்வம். நோ டிஸ்பொசிஷன், சாய்வு டிஸ்பொசிஷன், DISPO SITIO டிஸ்பொசிஷன். அந்த வேலையை செய்யறதுக்கான சாய்வு, விருப்பம். சரி அவனுக்கு விருப்பம் இல்ல, இவனுக்கு இது விருப்பம். போரு கத்தர் கட்டளை இட்டதான் கத்தர் தடுத்து இருக்கிறார் அந்த விஷயத்தை. அதுல ஒன்றுமே இல்லை. அப்ப அது அவளோட மனசுக்கு, அவன் மனசுக்கு, பிள்ளையோட மனசுக்கும் அதுல விருப்பம் இருக்கும். இல்லாம நாம செய்யன்னு சொன்னா என்ன நீ எதிர்பார்த்த என்ன வரும்? ஏன்னா அது கத்தர் கட்டளை இடாத விஷயம், கத்தர் தடுக்காத விஷயம். கத்தர் தடுத்து இருக்கிறாருன்னா கட்டாயம் மனசார அதை நாமளும் தடுக்க வேணும். செய்யறையாலும் மனசார அதை செய்யணும். ஏன்னா கத்தர் தடுத்து இருக்கிறார், கத்தர் கட்டளை இட்டு இருக்கிறார். அப்ப செய்யறையால் மனசாரதை செய்யணும், கத்தர் கட்டளை இட்டு இருக்கிறார். இது கத்தர் கட்டளையிடம் இல்லை, கத்தர் தடுக்கவும் இல்லை. இப்ப அது எனக்கு விருப்பம் தான் செய்யணும். இப்ப நான் செய்ய இல்ல, நீ எனக்கு கட்டளை போறியா, நான் செய்யறேன். காரணம் எப்படி இருக்கிற அங்கதான் வேலைக்காரர்கிட்ட வேலை வேண்டிய அதற்கு பிறகு ஏண்டா. அப்ப என்ன செய்யணும்? அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமைகள் என்னத்துல ஆர்வம் இருக்கோ அந்த ஆட்களுக்கு அந்த மாதிரியான வேலைகளை கொடுத்தா மறுபடியும் செய்துட்டு போவாங்க. ஏண்டா அது கத்தர் கட்டளையிடமே தடுக்கவும் இல்லை அந்த விஷயங்களை. அங்கதான் ஞானம் இருக்குது. இவனுக்கு எது விருப்பம்? ஒரு நாள் மசாஜ் பண்ணடாண்டா அது எலும்பினுண்டு பச்சா புச்சாண்டெல்லாம் செய்து இன்னொரு மசாஜ் இப்படிதான். டேய் மாடு மாதிரி இருக்கா என்ன வந்து ஏதாவது செய்யணும்டா வந்து ஆனா டிஸ்பொசிஷன் ஏர்ல இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஐயா ஜோர்க்கா அப்படியே அப்ப பிடிக்கணும், மண்டைக்கும் பிடிக்கட்டுமா? அப்ப தெரியுது பிள்ளைக்கு அதுல ஆர்வம் இருக்கு. அப்ப அப்ப என்ன மாதிரியான வேலையில ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும், என்ன மாதிரியான வேலையில் இவருக்கு கொடுக்கணும். கட்டர் காட்டில தகப்பனுக்கு மசாஜ் பண்ணி விடுவாயாக. பைபிள் எங்க கட்டளை இட்டு இருக்கிற இல்ல. நீ அம்மாக்கு மசாஜ் பண்ண வேண்டாம் தடுத்து இருக்கிறாரா? இல்ல. அப்ப கத்தர் கட்டளை தடுக்கவும் இல்லையாண்டா. இப்ப யாருக்கு அதுல ஆர்வம் இருக்குன்றதை விளங்கி அதை ஞானமா டைவர்ட் பண்ணி பிரிச்சு கொடுக்கறதா இப்ப நம்மட தலைமத்துவத்தினுடைய ஞானம். ஞானம் அதை நாம செய்யல. என்ன செய்கிறோம்? அவங்கள கட்டுறதுக்காக அதை செய்கிறோம். இது கூட மண்டையெல்லாம் போது அதை செய்யணும், இதை கட்டணும், கட்டடம் இப்படி ஒன்று. நான் இதனா இது அம்மா புண்ணா அப்பா இதா மருந்து வேடு கேட்டா அப்ப இருக்கு. கட்டடமும் இதுவும் இல்லை. இது ஆளை கட்டுறதுக்கும் உடம்போட கட்டுறது தான் அதுக்கு டிஸ்போசிஷன் இருக்கு. அப்ப இது டாக்டருக்கு தான் போகணும், இது என்ஜினியர் பக்கம் தான் திருப்பணும், இது டெக்னீஷியன் சைட்ல அனுப்பணும், இதை வந்து நர்சிங் பக்கத்துல அனுப்பணும். ஏன்னா இது ஆக்கடையில எந்த சாய்வு கூட இருக்குன்றது அப்படித்தான் பார்க்கிறோம். அப்படியான விஷயங்கள் ஐயா அந்த மருந்து எல்லாம் எடுத்து காரணமா இதெல்லாம் அடிக்க வைக்க ஆருக்கு சொல்லணும். இவனுக்கு அதுல ஆர்வம் இருக்கோ அதை செய்ய வைக்கிறது. இப்படிதான் வேலைகளையும் செய்ய வைக்கிறார். ஆபீஸ் படிப்பில ஆர்வம் யாருக்கு இருக்கு? படிப்பை எல்லாரும் படிக்கணும் பைபிள் சொல்லு. இது நல்ல அப்ளிகேஷன். அப்ப ஞானம் படிப்புல யாருக்கு ஆர்வம் இருக்கு? இங்கே படிக்கிறது வழுக்க சொல்லி இருக்கு. ஞானம் மூடனை போட்டு அறிவடைகிறது, அறிவடைஞ்சாகும். இது அது பைபிள் சொல்லு. என்மானே நீ ஞானம் உள்ளவனாகி
அதால நீ மற்றவங்களோட வாயில மடிச்சீன்னா எந்த இதுவும் என்ன மகளும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவற்றை வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். பிள்ளையினுடைய செய்க சின்ன வயசுல இருந்து அவனை நான் எதுக்கு வச்சுக்கிறோம் அதை கவனிச்சு படி. அறிவு எடுக்கிறது தேவ பக்தியுடைய முதல் விஷயமே நாலேஜ். நாலேஜ் அப்படி வரும் படிக்கிறதால. அதுல அறிவில்லாம சங்கரமாகிறது அது ஆப்ஷன் இல்ல. கர்த்தர் கட்டளை தவிடையும் அறிவடையுங்கள். அதுல படிக்கிற விஷயம் படிப்புன்னு சொன்னா கட்டாயம் நாங்கள் பள்ளிக்கூடம் போய் தான் படிக்கிறத பற்றி கதைக்கே இல்லை. நாங்கள் உலகத்துல எந்த வேலையும் படிக்கிறத பற்றி கதைக்கிறோம். அது வீட்டுல படிக்கிறதா இருக்கலாம், அது இது இன்னொரு இடத்துல போய் படிக்கிறாங்க, வட்டவர். ஆனா படிச்சே ஆகும். அது அது அடியஃபோரா இல்ல. அதுல இந்த மாதிரியான விஷயங்களை நாம அப்ப கவனிக்கணும். கடைசி அவர்களுடைய டிஸ்கஷன் மட்டும் இல்ல, அவர்களுடைய மனச்சாட்சி, கான்ஷியன்ஸ் மனச்சாட்சி வேலைக்காரர் மனச்சாட்சியை கவனிச்சுதான் நாம அந்த வேலை செய்யறது கட்டளைகிறோம். இப்ப நாம மனச்சாட்சியை ட்ரெயின் பண்ணலாம்னு நாளைக்கு படிச்சிருக்கிறோம். இந்த மனச்சாட்சி பாவத்தால அதுவும் ஒரு விதமான குழப்பங்களுக்கும் அது போய் இருக்கு. அதெல்லாம் மனுஷர்கள் இருக்கிற மனச்சாட்சி அது தேவனுக்கு முன்பாக சரியா இல்லை. பவுல் அப்போஸ்தலன் என்னுடைய மனச்சாட்சி படியே நான் சபையை துன்பப்படுத்தினேன் என்றார். அவன் மனச்சாட்சி சபையை துன்பப்படுத்துறது சரி என்று சொல்லிச்சு. ஏன் அவனுடைய யூத சமயத்தில் அது அப்படிதான் அந்த எழுத்தின்படி விளங்கி கொண்டாங்க. அப்ப அதை சரியாக ட்ரெயின் பண்ணினா கடவுளுடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையின்படி சரியான அறிவின்படி அதை சரி ட்ரெயின் பண்ணினா மனச்சாட்சி சரியானதுக்கு இப்ப சொல்லு. இதை நாங்கள் பல தடவை பார்த்துட்டோம். மனச்சாட்சியின் சுதந்திரம் விசுவாசர்கள் 21 அதிகாரம் படிக்கைகள் இதெல்லாம் நிறைய படிச்சாங்க. மனச்சாட்சியை நாம படிப்பிக்கலாம். அதுக்கு அது அது ஆளாமட வீழ்ச்சியோட மனச்சாட்சியும் கடவுள் வச்ச மானிட்டர். ஆனா பாவத்தால அது சார்ந்து இப்ப அதுக்கு எது சரி எது புள்ளி என்று சொல்லாது. அது இவன் இப்படி செய்தவன் என்று மட்டும் சொல்லு. அதனால மனச்சாட்சி நியாய தீர்ப்புல சாட்சிகளும் இப்படி செய்தவன் ஆண்டவன் செய்தவன் தானே. மற்றபடி இவன் பிழையாக செய்தாலும் சரியா செய்தான கேள்வி மனச்சாட்சி கேளாது என்றாது. ஆனா நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய மனச்சாட்சியும் சுத்தமுள்ள மனச்சாட்சியா மாறுறது வேதனை. நாம அந்த மொனிட்டரை படைச்ச கடவுளை சரியா அறிஞ்சு கொண்டோம். அதுல அவற்ற வசனம் எங்களுக்கு சரியா தெரியுது. அதுல மனச்சாட்சி ட்ரெயின் பண்ணப்பட வேணும். ஆனா அது ட்ரெயின் பண்ண படாத சந்தர்ப்பத்தில் கர்த்தர் கட்டளையிடையும் இல்லை, கர்த்தர் தடுக்கவும் இல்லாத விடயங்களுக்கு நாம அவர்களுடைய மனச்சாட்சிக்கு எதிராக அதை செய்யறதுக்கு சொல்லல. திருப்பி இப்ப பிள்ளையா என்ன விளங்கி பிரசங்க யோசிச்சாங்க. மனச்சாட்சி ட்ரெயின் பண்ணும் வரைக்கும் நாம ஆக்களை போர்ஸ் பண்ண இயலாதுன்னு நான் சொல்லல. கர்த்தர் கட்டளையிடவும் இல்லை, கர்த்தர் தடுக்கவும் இல்லாத விடயங்களில மனச்சாட்சி அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாம இருக்கிறதா அதை போர்ஸ் பண்ணார். விளங்குதா? உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு என்ன காணி உறுதி கொண்டு எழுதி மாத்தோணும், அதுக்கு சாட்சி வேணும். நான் ஒரு ஆளுக்கு கோல் பண்ணி சொல்றேன், ஐயா சாட்சி வைக்கணும் ஆறீங்களோ இருக்கான. இப்ப அவங்க இதுக்கு என்ன இப்படி சரி வா இப்ப ஒண்ணு போஸ்ட் பண்ணீர அங்க சொன்னா அவங்க இப்ப அவளுக்கு அது அது நாம கேட்டது இல்ல. கர்த்தர் பைபிள் சாட்சிக்கு ஆசாரியன் கூப்பிட்டா போய் நீ கையெழுத்து வை காணி மாத்தும் போது பைபிள் கட்டளை இடையில் அதுகளை. இப்ப இது கட்டளை, இது அடிய போற கேசஸ். அதுல அத அவருடைய மனச்சாட்சி விளங்கி அந்த அறிவோட அவர் ஓகே என்று வார. ஆனா இதே நான் இன்னொரு கால் பண்ணி தெரிஞ்சியாக்கெல்லாம் நம்ம சைன் பண்ணிடணும், சைன் பண்ணுவோம் வாங்கோ அப்படின்னா நீங்கள் வேறு யாரையும் பாருங்கோவன், எனக்கு அது ஏதாவது பிரச்சனை நான் கோர்ட்ஸ்ல நிக்கணும்டா எனக்கு அது எனக்கு விருப்பம் இல்லையே நாம செக் பிஷப் கேட்கிறீர்கள் வாங்க நான் சொல்லுறேன். ஏன் அவர்களுடைய மனச்சாட்சி இது கட்டளையிட்டதும் தடுத்த விஷயமும் இல்லை. ஆனா அவருடைய மனச்சாட்சி அதுக்கு ரெடி இல்லை. ரெடி இல்லாத விஷயத்தை நான் போஸ்ட் பண்ணல இந்த காரியத்தை. ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், அது பிரச்சனை இல்லை, அது ஒரு பிரச்சனை இல்லை, அது நான் வேறு யாக்களை பார்த்துக்கொள்றேன்.
இதால நாங்கள் கோபிக்கவும் மேலாத அவர்களே இது கர்த்தர் கட்டளையிடம் இல்லை, தடுக்கவும் இல்லை. விளங்குகின்ற இந்த பிரின்சிபல் இது பிள்ளைகள்லையோ சகோதரங்கள்லையோ சேர்ச்சிலையோ எவரிலையோ கர்த்தர் கட்டளையிடம் இல்லை, தடுக்கவும் இல்லை என்றார். அவருடைய மனச்சாட்சி இன்னும் அதுக்கு ட்ரெயின் பண்ணப்படையாம அது இப்போதைக்கு அதை கொஞ்சம் தவிர்க்க விரும்புனா போர்ஸ் பண்ணிடலாம். ஆனா கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், கர்த்தர் தடுத்திருக்கிறார். ஆனா மனச்சாட்சி கொண்டு செய்யுது. மனச்சாட்சி என்ன செய்யட்டும், இதுதான் கர்த்தர் சொன்னிருக்கார், நீ செய்யண்டு பலவந்தம் பண்ணியே ஆகும், போர்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன் கர்த்தருக்கு மிஞ்சின ஒரு மனச்சாட்சி இல்ல. நாம சொல்றதெல்லாம் மனச்சாட்சி சுதந்திரம் கர்த்தருக்குள்ள நின்று கர்த்தர் கட்டளையிடாத தடுக்காத விஷயங்களை கதைச்சினாங்க. சரி, அதை மனச்சாட்சி படி விட அதை போர்ஸ் பண்ண வேண்டாம். ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்ன என்று உனக்கு வேற ஏதோ உண்டாயிருக்க வேண்டாம். ஆனா மனச்சாட்சி சொல்லு என்ன அப்ப அதுகளெல்லாம் இதுகளெல்லாம் கும்பிடு என்ன எனக்கு அதோட யோ உன்ன மனச்சாட்சி பேதலிச்சு போய் கூட ஒழுங்கா கடவுள் சொன்ன கட்டளை கீழ்ப்படி அல்ல. நாம காலை மாலையும் ஆராதனை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை. ஐயோ எனக்குண்டா அந்த மனச்சாட்சியில அது ஒரு நேரம் செய்தா காணும் போல இருக்கு. இந்த மனச யோ கர்த்தர் சொல்லி இருக்கிறார் காலையும் மாலையும் ஆராதனை, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கடவுள் அது டபுளா பலிகள் செலுத்தப்படணும். அது மெசேக்கியல்ல புதிய உடன்படிக்கைகளை அதன் திரளா செலுத்தப்படணும். காலமல்ல ஆயிர காலமால ஆராதனை இருக்குதுவா. உண்ட மனச்சாட்சி என்ன போர்ஸ் பண்ணாதீங்கன்னு கேட்டா நாங்கள் போர்ஸ் பண்ண கர்த்தர் வசனம் போர்ஸ் பண்ணது வேற சொல்லி வா. அயல கர்த்தர் கட்டளையிட்டதும் தடுத்ததுக்கும் நாங்கள் அவர்களை போர்ஸ் பண்றதுக்கு வேதம் அதிகாரம் தருது. ஆனா கர்த்தர் கட்டளையிடாததும் தடுக்காததுமான விஷயங்களை போஸ்ட் பண்ண இயலாது சொல்லுறோம் இல்லையா பிரச்சனை இல்லை. அப்ப இதான் வேலைக்காரருக்கும் அதுதான், பிள்ளைகளுக்கும் அதுதான், மனுஷிக்கும் அதுதான். ஆகல அவர்களுடைய இயலுமை என்ன, அவர்களுடைய பால் நிலை என்ன, அவருடைய வயசு என்ன, அவர்களுடைய சாய்வு என்ன, அவர்களுடைய மனச்சாட்சி என்ன சொல்லுது. இதெல்லாம் பைபிள் எங்களுக்கு கதைக்கிற விஷயங்கள் அல்ல. இப்படி இந்த விடயங்களை இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் இந்த சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டுதான் அது பக்தி விருத்தி உண்டாக்குமா இல்லையான்னு முடிவு செய்யப்படும். பக்தி விருத்தி தான் பிரின்சிபல். அது இந்த 5 காரணிகளாலேயும் தீர்மானிக்கப்படும் அந்த பக்தி விருத்தி அல்ல. பக்தி விருத்தி ஐயா இதுக்கு எதிரான பாவம். அப்ப இதுக்கு எதிரான பாவம் எஜமான்கள் தங்களுடைய சுய பிரயோசனத்தை மட்டும் நாடுதல். எஜமான்கள் தங்களுடைய சுய பிரயோஜனத்தை மட்டும் நாடுதல். எஜமான்கள் தங்களுடைய சுய பிரயோசனத்தை மட்டும் நாடுதல் அதான் பாவம். அதான் பாவம். ஒன்று கொரிந்தியர் 10:32-33 நான் என் சுய பிரயோசனத்தை தேடாமல். 1 கொரிந்தியர் 10:32-33 நான் என் சுய மை ஓன் ப்ராஃபிட் என்ற சொந்த லாபத்தை நான் தேடாம என்னத்துல அப்போஸ்தலன் அடிய போறாதான் வேற என்னத்தை கதைக்கிறேன். மற்றபடி கர்த்தருடைய லாபம் தான் எல்லாத்திலையும். கர்த்தர் கட்டளையிட்டே கர்த்தர் தடுத்திருக்கிறார்னா விஷயம் முடிஞ்சது. அது கர்த்தருக்காகத்தான். ஆனா இது கர்த்தர் கடுக்கவும் இல்லை கட்டளையிடவும் இல்லை. அப்ப அதுல எஜமான்கள் லாபம் யோசிக்கிறதா இல்லாட்டி மற்றவர்கள் லாபம் அடைகிறதுக்கு யோசிக்கிறதா? அப்போ சொன்ன நான் என் சுய பிரயோசனத்தை மை ஓன் ப்ராஃபிட் இதுல நான் தேடாம அநேகருடைய பிரயோசனத்தை தேடுறேன். அதனால நான் இடரலா இருக்க விரும்புகிறேன். ஏன் நான் மற்றாக்கள் தடக்கி விட விரும்புகிறேன் என்ற அவர்கள் கட்டப்பட வேணும் என்றதுக்காக. அதால நான் எந்த சுய பிரயோசனத்தை நான் விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, அவர்கள் பிரயோசனப்படணும். நம்மட சொந்த
நன்மை லாபம் போனாலும் பரவாயில்ல, எங்களோட வேலைக்காரற்ற லாபம் நன்மை அடையப்பட வேண்டும் என்ற இந்த விஷயங்கள் அது அடியபோரா, அதாவது திங்ஸ் இன்டிஃபரண்ட் எல்லாம் கவனிச்சுக் கொள்ள வேண்டும். இதான் அந்த பாவமா போயிடும் என்ற அவங்களுக்கு பக்தி விருத்தி ஏற்படுத்தாது. பக்தி விருத்தி ஏற்படாட்டி கடைசியில அது இடர்ல உண்டாக்கி அவங்கள பாவம் செய்ய பண்ணி கடைசியில நமக்கும் எல்லாத்தையும் இழக்க வைக்கும். சோ இதுல சரியான கவனமா நாமல் இருக்கணும். இப்படி செய்யலாம். அப்ப என்ன நாமல் சொன்ன அந்த 5 விஷயமும் தான். ஒன்று, அவர்களுடைய இயலுமைக்கு மிஞ்சி செய்ய கட்டளை இடுதல். பார்வோன் செங்கல் அறுக்க சொன்ன மாதிரி இயலுமைக்கு மிஞ்சி கட்டளை இட்டான் செய்கிறது. இதால பார்வோனுக்கு நகரம் கட்டப்படும், சுயவிரியோசனம். ஆனா இவங்கெல்லாம் பூமி எங்கும் சிதற வேண்டியிருக்கு. ஆம்பளைகள் பொம்பளைகள் எல்லாம் தேடி திரிஞ்சு எல்லாம் வைக்கோல் இல்லாம எல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தரப்பட மாட்டோம், நீ செய்யலாம் தேடிப்பேன். என்ன ஆண்டவரை இப்படி சொல்ற? ஐயோ நாங்கள் என்ன செய்ய? குடும்பம் குலையும், குடும்பம் எல்லாரும் எகிப்து தேசம் எங்கும் சிதறினார்கள். அதான் பைபிள் சொல்லு. பிறகு ஐயா அவன் குடும்பத்தோட இருக்கிறது. இன்றைக்கு வலிக்கிட்டு போனா சரி, அது தேடி வரும் வரைக்கும் நீ அவன் அங்க நின்று தங்கி இருந்தான் பெறுவான். இது எஜமான்கள் செய்யற வேலை. எஜமான்கள் தங்களோட சொந்த லாபத்துக்காக குடும்பத்தை உடைக்கிற மாதிரி வேலைகளை வேலைக்காரது கொடுத்தா அது பாவம் செய்கின்றனர். இதான் அந்த பாயிண்ட். பார்வன் எப்படி பாவம் செய்தான்? அவர்களுடைய இயலுமைகளுக்கு மிஞ்சி வேலை கொடுத்து அந்த இயலுமை அவர்கள் தேவையான எல்லாமே அவரெல்லாம் செய்து முடிக்கணும். அதை செய்யறதுக்கு அவங்க தங்களோட சொந்த குடும்பம் எல்லாம் விட்டு பிரிஞ்சாங்க. அதான் சரியான கவனமா இருக்கணும். நாம கனவேர் ஓவர் டைம் விருப்பம் இல்லை, ஓவர் டைம் செய்ய ஐயோ நான் போகணும் வீட்டை சொன்னா வீட்டை விட நீ கட்டாயப்படுத்துகிற அதாவது ஆனா கனவேர் நீ மாதிரி இருந்தே ஆகும். யோ நானுங்கப்பா அப்படி உனக்கு சைன் பண்ணினான். காலம் 8 மணியில இருந்து பின்னேரம் 5 மணி வரைக்கும் தான் வேலை என்று சைன் பண்ண. உன்னோட என்ன ஒத்துக்கொண்டோ அதுதான் என்னால செய்யல. இதுக்கு மீதி நீ என்ன கட்டாயப்படுத்த அதை ஒன்று செய்யலாம். அப்படின்னா வேலை 7 மணி நேரம் நிப்பாட்டிப்பார். அங்கதான் நம்ம சேலஞ்ச் பண்ணதோட ஏண்டா உன்னோட அக்ரிமெண்ட் பண்ணினதுக்கு அது கடவுளுக்கு முன்னால அது சரி. ஏண்டா ஆண்டவர் யோ உடன்படிக்கை உடைச்சவன் வாழ ஏழுமோ சுகமா இருப்பானோட அவரே கேட்டார் சிரேக்கியாவோட வேலையை பார்த்துட்டு. பெபிலோன் ராஜா நீ அப்ப எனக்கு சேவகம் பண்ணி இப்படி செய் இப்படி கேட்டு ஓகே நான் உனக்கு விடுறேன், ஆனா பகுதி வரணும் எங்களுக்குண்டா இவன் அங்க எகிப்து ஓடி போய் உடன்படிக்கை டேய் மெனவுத்திறனே ரேமியா இந்த உடன்படிக்கையை உடைச்சதுலாம் ஒழுங்கா வாழ இயலுமோ கடைசி வரைக்கும் வாழ விடாம. அப்ப இதே பிரின்சிபல் எங்களுக்கு பாஸ் கம்பெனியோட என்ன அக்ரிமெண்ட் போட்டோமோ அதுக்கு நேர்மையா அது கத்தர் அதை எதிர்பார்க்கிற அதான் அவர் கட்டளை இட்டார். அதுக்கு மிஞ்சி அவர் கட்டளை இட இல்ல ஓவர் டைம் செய்ய. ஆனா நான் ஓவர் டைம் செய்வேன்னு நீ கட்ட அக்ரி பண்ணிட்டு செய்ய போகணும் ஏன்னா அது நீ என்னத்தை அக்ரி பண்ணியோ அதை தானே செய்யணும். அது கத்தர் கட்டளை இட்ட விஷயம். கத்தர் கட்டளை இட்ட விஷயம் என்ன? உடன்படிக்கைக்கு உண்மையாயிரு. அதான் கத்தர் கட்டளை இட்ட. அந்த உடன்படிக்கையில் அது எழுதி இருந்தா ஓவர் டைம் இன்க்ளூடிங் முடிஞ்சு போச்சு. அதாவது அக்ரிமெண்ட் சரியா வாசிக்கணும்னு சொல்றேன். ஆனா அக்ரிமெண்ட் அப்படி இல்ல, ஒர்க்கிங் ஹவர்ஸ் இதுதான். சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு சில அசாதாரண சூழ்நிலைகளில் நீங்கள் ஓவர் டைம் செய்ய கோர வேண்டப்படலாம் அப்படின்ற ஒரு க்ளோஸ் போடுறோம் நாங்க. அதுக்காக நாளா டெய்லி நமக்கு அசாதாரண நாளா ஐயா என்ன என்ன சிரிப்புக்காத அப்படியா? இது அந்த பம்மாத்துக்கு போட்டுட்டு ஆக்க பார்வன் மாதிரி வேலை செய்ய பண்ணணும். அங்க அடிச்சிருக்குது என்ன கம்பெனி முடிவெடுக்கிறபடி உங்களுக்கு எந்த இடத்திலும் கம்பெனியோட பிரான்ச்சுகள்ல வேலை தரலாம். நல்ல ஒரு க்ளோஸ் போட்டுட்டு அது புள்ளத்தாட்சியோ புள்ள இல்லாதாட்சியோ அதுகளை சின்ன பின்னப்படுத்தி அனுப்புறது. புள்ள பிறந்து 5 மாசம் 3 மாசம் ஆனா ஜாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவுக்கு டிரான்ஸ்பர். யோ என்ன இதெல்லாம் இயலுமைக்கு மிஞ்சி பியாண்ட் அபிலிட்டி பாவம். இது ஆக்ட பிரியோசனை நாடிக்கொண்டு இருக்கிறாங்க தங்களோட சுய விரியோசனை வேலைக்காரட்ட சரியான இப்படிப்பட்ட கம்பெனிகள் கடவுள் தன் எதிர்ச்சல கொட்டுவார் சட்டாரண்டு
அவர் சின்னாவினப்படுத்திக்கலாம் தெரியும், கலப்ஸ் ஆகிக்கல கம்பெனி. ஏண்டா இதெல்லாம் ஆண்டவர் முன்னால ஆண்டவற்ற பிரின்சிபலே. நான் கட்டளையிடாத விஷயங்கள் சொல்ல, நான் தடுக்காத விஷயம் வந்தா அதுக்கு பிறகு எக்யூவிட்டி, அதாவது ஒப்புரவு தான் அங்க பிரின்சிபல். உன்ன இதே மாதிரி உண்ட மனுஷிய செய்ய சொன்னா விழுவியோ, நீ ஓம்படுவியோ. அதுல உனக்கு மட்டும் பண்ணா சுடும், மற்றவன் மனுஷியண்டா சுடாது. அப்ப அங்க இந்த எக்யூவிட்டி கதை வருது. ஒப்புரவுல நாங்க பக்தி விருத்தியும் கதைக்கிறோம். ஒப்புரவு அதுக்கு ஒப்பா இருக்கணும் ஐயா. அந்த அதனால அது என்ன சட்டத்தில் எழுதப்பட்டதுகளுக்கு மிஞ்சி அந்த விஷயம் நடந்து வேலையிலிருந்து நிப்பாட்டிட்ட சொல்ல சடாரண்டு வேலையை போக சொல்லிட்டு இப்ப இதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, லேபர் இது இருக்குது லேபர் ட்ரிபியூனல், நீ அங்க போய் அதுல நீ வழக்கு கொண்டு வாதாடலாம். ஆனா அங்க வழக்கு எப்படி அங்க முடிவு எப்படி தீர்மானிக்கப்படும்? எழுதப்பட்ட சட்டத்துக்கு அமைய இல்ல. ஒப்புரவு எக்விட்டி என்று சொல்லுவது படைப்பின் நீதி தத்துவங்கள். அதான் அந்த சரியான சொல். ஒப்புரவு என்று சொல்றது கடவுள் படைக்கலையே இதானடா நியாயம் என்று சொல்லி அவர் படைச்சிருக்கிற அந்த நியாயத்தின்படி தீர்ப்பு செய்கிறது. நீங்கள் எழுதி வைக்க சட்டத்தின்படி இல்ல தீர்ப்பு இல்ல. அதற்கு பேரான ஒப்புரவு என்றது படைப்பின் நியாயங்கள். படைப்பின் பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறதுக்கு படைப்பின் நியாயம் தாயால் அதை செய்யணும். ஆனா பிள்ளை பிறந்த அப்புறம் பால் கொடுக்கிறதும் தாய் தான் அதை செய்யணும். அதான் படைப்பின் நியாயம். ஆனா பிள்ளைய தூக்கி கொண்டு போறதுக்கு அதான் 10 மாசம் உள்ளுக்கு வச்சு தூக்கினது. ஆனா பிள்ளைய தூக்கி கொண்டு போறது நியாயம். அதுக்கு பிறகு தகப்பனுக்கு. அதெல்லாம் நான் சொன்ன ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல அல்ல. விஷயம் படைப்பிலேயே அதுகளுடைய இயலுமைக்கு மிஞ்சி பிள்ளைய தூக்கி சுமக்கிறதுக்கு பொம்பளையெல்லாம் ஆண்டவர் விட இல்லை. அது புருஷன் வேலை, அப்பன் வேலை. தூக்கி கொண்டு அதாவது பல தடவை நீ கிளிநோச்சில இருந்து வலிக்கிட்டு வர்றியோ, கொண்டு வர்றது சுமக்கிறது தகப்பன் வேலை, அது தாயிட வேலை இல்லை. அது அழாம இருக்கும் கொள்ளும் என்ற ஒரு காரணத்துக்கு நீ தாயிட அரவணைப்புகளை இருக்க விடலாம். ஆனா இறங்கி எடுத்து தூக்கியோ அது நீ தூக்கி கொண்டு வா. நான் பல தடவை இல்ல இருந்து பார்த்துட்டு ஓட்டவர் அங்கிருந்து இங்க வரையில 6 பிள்ளைய தூக்கி கொண்டு வர சொல்லி இருக்கிறேன். பைபிள் தெரியாது, எத்தனை பைபிள் வாசிக்கிறீங்க? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல, ஒரு தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல பைபிள் எங்கேயாவது இருக்குதோ? இல்ல. அப்ப எக்விட்டி படைப்பின் நியமம், அது படைப்பினுடைய நியாயம், ஃபேர்னஸ். அது 10 மாசம் காணும். இனி நீ தான் சுமக்கும் தூக்கும். ஆனா இதெல்லாம் அவிசுவாசிகளுக்கு பாவத்தால நாசமா போய் கிடக்கு. அதுகள் கை நோக தூக்கி சுமந்து போய்கொண்டிருக்கு. அது மதிகேடான அந்த பாவம் செய்த வேலை இல்ல. அதுல ஒப்புரவு தான் எக்விட்டி தான் பேஸ். எக்விட்டி அடிப்படையில் பௌலபுத்திர என்ற சுய பிரயோசனத்தை நாடாமல் மற்றவர்களுடைய பிரயோசனத்தை நாடணும். அது ஒப்புரவு. அதுல ஜாத்ரா 5:7, 2 சாமுவேல் 23:17 இதுகளெல்லாம் இயலுமைக்கு மிஞ்சி எஜமான்கள் செய்ய கட்டளையிட்டது. அந்த பெத்லகேம் தண்ணி குளத்துல தண்ணி எனக்கு விருப்பம் என்று சொன்னது அதான் அந்த 2 சாமுவேல் 23:17. அது அந்த போனவங்களுடைய உசிரை பற்றி தாவீது குத்தப்பட்டான். ஏன்னா அது படைப்பின் அந்த நியாயம் இல்ல. எனக்கு தண்ணி விருப்பம் என்றதுக்காக அவனை சாகடிச்சு நான் தண்ணி குடிக்கணும். ஐயோ இந்த சத்தம் நான் குடிக்க விரும்பல கச்சருக்கு முன்பாக ஊத்தி விட்டான். ஏன்னா குத்திச்சு அவனுக்கு அவங்க தண்ணி கொண்டு வந்த. அப்புறம் உண்ட விருப்பத்துக்காக எஜமானா நீ சொல்லுற, ஆனா அவனால போய் செத்திருந்த இயலுமைக்கு மிஞ்சி கட்டளையிட்ட விஷயங்கள். அதுல பார்வோன் மட்டுமில்லை அங்க செய்தது, தாவீதும் அதை செய்தான். ஆனா தாவீது மனதிருப்பிட்டான் அதை குடிக்க. கத்தர் அவனை சுவம்பலமா சாகுடாம கொண்டு வந்ததே பெரிய விஷயம் தந்த ஆட்களை என்று சொல்லி போட்டு கத்தருக்கு முன்பாக ஊத்தி விட்டான். கத்தாவே பார்த்துக்கொள்ளும், நான் ஐயோ செய்தது போல இப்படி கஷ்டப்படுத்தி இருக்க கூடாது. இயலுமைக்கு மிஞ்சி ஆட்கள் இயலுமைக்கு மிஞ்சி கஷ்டப்படுத்தி இயலாது. அது நேரம் அவளுடைய அந்த பால் வேறுபாடு பார்க்கணும். நாம பொதுவா ரோட்டு வேலைகள், மரம் வெட்டுற வேலைகள்,
மரமேறுற வேலைகள், பெரிய இந்த கட்டுமான வேலைகள், அதெல்லாம் நேர நாம ஈடுபடுத்துறோம் ஆண்கள். ஏன்னா அவ்வளவு வெயிலுக்களையும் அவ்வளவு இதுக்களையும் நின்று செய்யறதுக்கு என்ன கத்தர் அதை ஆண்களுக்கு தான் அப்படிப்பட்ட வேலைகளை அவர் கொடுத்திருக்கிறார். வயல்ல அல்லது ஆடு மேய்க்கிற தொழில், மீன் பிடிக்கிற இறங்கி நின்று பாடுபட்டு அதை கொண்டு வர்ற மெயின் வேலைகள் எல்லாம் ஆண். ஆனா வயல்ல அந்த சின்ன வேலைகள் போய் ஏதாவது மெல்லமானு செய்து கொடுக்க கூடியது பட்சம். அப்படியே ஏதன் தோட்டத்தில் ஆதாமோட வேலை செய்தார். அதுக்காக நீ படிக்கட்டுவா போட்டுல போகலாம்னு சொல்லி மீன் பிடிக்க கூட்டி கொண்டு போகிறாரு. வேணும்னா கொண்டு வந்த மீனை வித்து அதுக்குள்ள இருந்து வினல்ல இருந்து வித்து கொடுத்து ஆக்கி கொண்டு வாங்குவேன். ரெண்டு பெண்ணுகிட்ட கொடுக்கல மனசிட்ட. ஆனா கடலுக்குள்ள போ அல்லது ஆபீஸ்ல இருந்து இந்த கணக்கு வழக்குல பார்த்து என்னன்னு சொல்லுங்க கொண்டு பெண்ணுகிட்ட கூட. அதுக்காக நீ சைட்டுக்கு வா பேர் நின்று அளந்துவர். அது ஏதாது அது அந்த பெண்மைக்குரிய வேலைகள் இல்லை. அதுகள் எல்லாம் பைபிள் தெளிவா பெண்ணுக்குரிய வேலை என்பது அவளுடைய சரீர இயலுமையும் இந்த மென்டல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஆனா ஆண்களை விட பெண்கள் குறைவுதான். அப்ப அது சரியா கவனிக்க வேணும். ஆம்பளை மாதிரி ரோட்டு போடுறது, ரோட்டு வேலைக்கு வான்னு சொல்லி இந்தியாவில் அப்படிப்பட்ட நாசகம் நடக்குது. எல்லாம் தலையிலையும் கட்டிக்கொண்டு சீலையும் கட்டிக்கொண்டு பொம்பளை எல்லாம் நிறைய ரோட்டு போடுற வேலைகளும் இதுல தேர் ஊத்துறதுல இருந்து. இப்ப நம்ம பெண்கள் சிடிவி பஸ் ஓடுறதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம். எப்படி இருக்குது? அதுல மோட்டார் சைக்கிள் ஓட விட்டே நாம வர்ற வாடு பேசி பேசி இந்த அவங்க நான் ஜனாதிபதி இந்த பொம்பளைகள் இந்த லைசன்ஸ் கொடுக்கவே விட மாட்டேன். நீங்க இதுகளை ஓட விட அதில் ஸ்பீடாயும் போவாது, அது டக்குன்னு எடுக்காது, அதுகள் ஸ்லோவா ஓடும். ஒரு ஆள் ஒரு கார் ஒன்று இப்படி போனது யாரோ பொம்பளை எட்டி பார்த்தா பொம்பளை ஐயோ இது அல்ல ஒரு வயோதிபராரு. ஆமா ஒரு மேனேஜர் இல்ல என்னடா இவ்வளவு ஸ்லோவா போறான் எட்டி பார்த்தா சரிதானப்பா அது 70 வயசு இருக்குமாப்பா, 75 வயசு. இதுகளுக்கு எல்லாம் டிக்கெட் கொடுத்து வெளியில விட வேண்டியது நமக்கு ஓடி ஐயோ. அதனால இப்படிப்பட்ட இப்ப அவர் பிளான் பண்ண அனுரா கவர்மெண்ட் அது பஸ் ஓடுறது ஏண்டா நாட்டில் ஆக்சிடென்ட் 10 ஆண்டு அடுத்தது ஒன்று தொடங்குறேன். ஐயோ அதான் அவன் நாய் வருது இது நாமல் கொஞ்சம் இதன்னா கடைசியில் ஐயோ பொம்பளை இடையில வந்து அவளுக்கு அடிப்படை போகணும்னு நான் ஆக்சிடென்ட் பட்டு பிடிக்கிறேன். இதான் உண்மைதான். ஏண்டா வீக்க செக்ஸ் பலகீனமான அந்த பாலகளை பாதுகாக்கிறத நாமல் முன்வைக்கிறோம். அதனால நாமல் அடிபட்டு விழுந்தாலும் சரி அதெல்லாம் அடிபட்டு கூடாதுன்னு யோசிக்கிறோம். என்னத்துக்கு சரி ஒரு அளவுக்கு ஒரு சின்ன ஒரு வேலைகளை செய்யறேன். அதுக்கு பஸ் ஓடுறன், பிளைட் ஓடுறன், டிராக்டர் ஓட போறேன், லொரியோட போறேன்னு விட ஆனா இந்தியாவில் செய்யறாங்க. இப்படிப்பட்ட அந்த அவருடைய மனச்சாட்சி கடினப்பட்டு கெத்தர் வச்சிருக்கிற அந்த சுபாவம். அதான் அவன் ராணுவத்தில் ஆக்களை சேர்த்து போலீஸுக்கு ஆக்களை சேர்த்து அதுல இருந்து அப்ப அதுக்கு பிறகு எல்லாரும் சமன். அவருடைய இருதயம் அவருடைய புத்தி இருள் அடைஞ்சிருக்கு. ஆனா நாங்கள் அப்படி நடத்துகிறார். ஆகல அவர்களுடைய பால் நிலைக்கு ஏற்ற அதே நேரம் ஆம்பளைக்குரிய வேலையில விடணும். அதை விட்டு போட்டு ஆம்பளைய பொம்பளை செய்கிற வேலையை விட்டு கொண்டு இருக்கிறார். என்னோட ஒரு முறை ஒரு சகோதரன் அந்த ஒரு வயோதிபரை பராமரிக்கிறதுக்கு ஒரு வேலை ஒன்று இருக்குது, அதுக்கு போகலாம்னு யோசிச்சிருக்கேன். ஏன் ஐயா உனக்கு நான் 70 வயசா போய் இருந்து சும்மா இருந்து பார்த்து பராமரிச்சு நீ நமக்கு அதுக்கு பெண்கள் அதுக்கு பராமரிக்கத்தக்க விதமா இருக்கு. நம்மட இயலுமைக்கு இது இல்ல வேலை அதுக்குரிய வேலை. அதனால தூக்கி பறக்கிறது சுமக்கிறது என்று சொன்னா ஓகே, அதுக்கு ஆண் தான் தேவைப்படும் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு. அப்ப அது டிபெண்ட்ஸ், அது யாரு எப்படிப்பட்ட விஷயம். அப்ப ஆனா கவனம் அதுக்காக பெண்கள் நான் சமைக்க வேண்டும் ஆண்கள் நான் சமைக்க கூடாது என்றது நாங்க அப்படி சொல்ல பைபிள்ல நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் பொம்பளைகளை பற்றியா கதைச்சு கொண்டிருக்கிறது இல்ல. யாரு ஐயா பண்டிகையில யாரு சமைச்சது, யாரு வெட்டினது, யாரு இறைச்சி ஆக்கினது? லேவியர் ஆம்பளைகள் சமைச்சது.
அதனால கடையில் நம்முடைய பாத்தீங்களா பெண்களே நீங்களும் அடுப்பின் அடியில் இருக்கிறவர்களை பற்றி குசினியில நின்றதை பற்றி ஜெகதச்சு கொண்டு சேர்ச்சில அங்க பெரிய பண்டிகை நீல அல்ல. அதுக்காக பெண்களுக்காக அந்த வசனம் பொருத்தமில்லை என்ற அர்த்தம் இல்ல. ஆனா அந்த கான்டெக்ஸ்ட் அது ஆண்கள் லேவியரை பற்றி கதைக்குது. ஆனா அப்ளிகேஷன் பெண்களுக்கு நாங்க கொண்டு வரலாம். ஆனா நம்மளால அப்ளிகேஷனை மட்டும் சொல்லி போட்டு கான்டெக்ஸ்ட விட்டு போட்டு கடைசியா ஏதோ அந்த வசனத்தை நினைச்சாலே பொம்பளைகளுக்கு பற்றி கதைக்கிற மாதிரி ஆக்குனர். சோ பெரிய சமையல்கள் பெரிய விஷயங்கள் அல்ல, வேலைக்காரன் சமைக்கிறாங்க பைபிளுக்கு பார்க்கிறோம் ஆண்கள். அதனால சமையல் கட்டாயம் பெண்ணுக்குரியது என்ற அர்த்தத்துல இருக்கல நாங்க கதைக்கலாம். ஆனா பெண்ணால செய்யக்கூடியது முதன்மையான வேலைகள் பைபிள் அதை காட்டுது. யாரு அதை நான் சொன்ன மாதிரி அவன் ஆபிரகாம் ஓடி போய் சாராளிட்ட ஒரு 3 வடி மா எடுத்து நான் சமைக்கிறேன் நீ ஓடி போய் கண்ட அடிச்சு கொண்டு வாடி என்று சொல்லல. இல்ல என்ன வச்சுனா நீ 3 வடி மா எடுத்து அப்பன்னு சொல்லிட்டு நான் போய் கண்டு முடிச்சு கொண்டு வரணும். அப்ப யார் என்ன வேலை செய்யணும்ன்றது வெளுக்கு தெளிவா தெரியுது. புடிச்சு இழுத்து கட்டி நிமித்துற வேலைகள் என்றா ஆண் தான். சும்மா இருந்து வெங்காயம் சீவுறதும் இது வெட்டுறதும் என்றா அது பொம்பளை தான். ஏன்னா அந்தந்த இல்ல சும்மா ஒரு பாதி தேங்காய் ஒரு இரண்டா சரி ஒரு இது பெரிய சமையலா செய்யற 3-4 தேங்கன்னா புரியண்டா அவ்வளவு செய்யற அதெல்லாம் வாங்கடா செய்யுங்களா திருவுங்கடா என்று விடத்த அது ஆம்பளையில் செய்யற அதுக்கு அந்த பிறன் இருக்குது. சோ அந்தந்த பாலுக்குரிய வேலைகள் அவர்கள் செய்ய விடாம நாங்கள் மாத்தி வேலை கொடுத்தோம் என்று சொன்னா அது பாவம் செய்யலாம். அதே போல நாங்கள் வயசு கவனிக்கல. யாரு நம்முடைய ஜெரோபியாம் வயசை கவனிக்கல. ஜெரோபியாம் தானே தனக்கு முன்னால நிக்கிறது சலமோனுடைய ரெகோபியாம் அவன் தண்ட வயசு கொத்தையாக்களை தான் தனக்கு ஆலோசனைக்காரரா வச்சான். ஆனா வாலிபர் ஆனா தாவீதுடைய சிறசபையில இருந்த அந்த பழம் பெருத்த அந்த ஆலோசனைக்காரர் அவன் தள்ளிவிட்டான். அவர் ஆலோசனையும் தள்ளிவிட்டான். இந்த பிரச்சனை எஜமானா அவன் வயசுல வெறியாக்கள் எவ்வளவு அனுபவப்பட்டு வந்து நிற்கிறாங்களே அனுபவம் பைபிள் அதை காட்டுது. அவன் அதை தள்ளிவிட்டது பாவம் என்று சொல்லி தந்த கொத்த வயசு கேட்ட வாலிபர் சொன்ன ஆலோசனை தான் அவருக்கு தேவைப்படுது. அதனால நாம வேலைக்காரர்கிட்ட இருந்து வேலை வேண்டிக்க ரெகோபியா மாதிரி வேலை வேண்டிட கூடாது. வயசுல முழுத்த பழம் பெருத்தியாக்களுடைய ஆலோசனை இந்த வேலையில நமக்கு தேவைப்படுதுன்னா அதை அவங்கள தான் கேட்கும். அதை விட்டு போட்டு இளம் வட்டல்களை கூப்பிட்டு நாம ஒரு முடிவெட்டோம்னா கடைசியில எங்கள் தகப்பன் உங்களை அப்படி என்ன சவுக்கால உங்களை தேடார கொட்டு வந்து நல்ல கதைக்கு பெரிய உணர்ச்சியும் பூரிச்சுதான் கதை. ஆனா ஒன்று பங்க கிழிக்கல செய்யல காட்ட வலிக்கிட்டாரு கரைச்சடிச்சு விட்டாரு. அதனால இந்த வேலையை பார்த்துக்கொள்ளீங்க ஒன்றாக. ஆகல அந்த ஏஜ் சரியான கவனம் யார்கிட்ட ஆலோசனை கேட்கிறோம்ன்றது சரியான முக்கியம். வேலைக்காரர்ல அனுபவப்பட்டு நம்மளுக்கு பிரியோசனமா இருந்த ஆட்கள்கிட்ட நாம அவங்களோட வேலைகளை நாம கேட்கிறோமா அல்லது புதுசா வந்த ஆட்கள்கிட்ட வேலை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அது கடைசியில நமக்கு தான் நட்டம். அவர்கிட்ட கேட்க கூடாது இவர்கிட்ட கேட்கணும் ஆண்டர் கட்டளையிட இல்லை. ஆனா நமக்கு தான் ஞானம் இருக்கணும் யார்கிட்ட அதை கேட்கணும். அதான் நான் இப்படி ஒரு இது வந்தது ஒரு வருத்தம். அப்ப அதை நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் என்ன அப்ப டக்குன்னு நமக்கு என்ன அவர் என்ன நர்ஸா டாக்டரா ஏன் அவர்கிட்ட கேட்டேன். வருத்தம் என்று சொன்னாலே யார்கிட்ட கேட்கணும் டாக்டர்கிட்ட நர்ஸ்கிட்ட. அப்ப நம்மட சேர்ச்சியில அப்படி ஒரு ஆள் இல்லாம நீ அங்க கேட்டேன் நான் பேசினான் இருக்கும் என்னட கேட்கணும் நான் சொல்ல அதுக்குரிய ஆட்கள்கிட்ட இருந்தா அதுக்குரிய ஆலோசனை இல்லை கேட்டிருக்கணும் வந்த ஆட்கள்கிட்ட. அதுல நாம அந்தந்த ஆலோசனை அந்தந்த திறமை கடவுள் கொடுத்திருக்கிற ஆட்கள்கிட்ட அதை கேட்கிறோம். அதான் அந்த பாயிண்ட். அதை விட்டு போட்டு வேலையை நாம எடுக்கிறோம். மற்ற பக்கம் அடுத்த பக்கம் நான் சொன்ன மாதிரி டிஸ்போசிஷன் சாய்வு அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கூட இருக்கிறது தெரியுது சாய்வு. அப்ப அதை அவங்ககிட்ட என்ன எடுக்கும் விருப்பம் இல்லாத போட்டு வற்புறுத்தி இல்ல நீதான் செய்து ஆக்கணும் போயா அது கடைசியில கரைச்சல் எல்லாருக்கும் கரைச்சல் அல்ல. அதனால 5வது மனச்சாட்சிக்கு சந்தேகமாயிருக்கிற விஷயங்களை நாம கட்டாயப்படுத்த கூடாது. சந்தேகம் என்று நாம கதைக்கிறது என்ன அப்ப ட்ரெயின் பண்ணப்படணும். இந்த மனச்சாட்சி எந்த விஷயத்துல அடிய போறா மரக்கறி சாப்பிடட்டா
மச்சன் சாப்பிடட்டா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதை யோசிச்சா. இப்ப ஐயோ எனக்கு கோழியும் எனக்கு மாடும் இந்த பண்டி, ஐயோ எனக்கு இதுவெல்லாம் சரி அப்படியெல்லாம் இருக்கா. பண்டிக்கிறது அன்றைக்கு சாப்பிட்டுக்கா இவ்வளவு விலைக்கிறான் பண்டிகை வண்டி அவன் சத்தி எடுக்கிறத விட. சரி நான் ஐயா நீ பண்டிகை உனக்கு வேண்டாம், நீ பேசாம இன்றைக்கு வேற ஏதாவது சாப்பிட்டுட்டு போ, சோயா மீட்டோட சாப்பிடு, நாங்கள் பண்டிகையோட சாப்பிடுறோம். ஏன் அவரை மனச்சாட்சி ட்ரெயின் பண்ணப்படையிலையே அதுக்கு. பன்றி சாப்பிடாட்டில் பாவம் செய்யறான்னு பைபிள் சொல்லவும் இல்லை. பன்றி சாப்பிடுறபடியால் பரலோகம் பெறுவான்னு பைபிள் சொல்லவும் இல்லை. அதனால மரக்கறி சாப்பிடுறவரும் கத்திர மையப்படுத்துறார், மரக்கறி சாப்பிடாம இருக்கிறவனும் கத்திர மையப்படுத்துறார், இறைச்சி சாப்பிடுறவனும் மையப்படுத்துறார். இந்த ஏரியா கட்டளைகளும் தடுக்கவும் இல்லை. அதனால நாம அதுவல்ல ஆக்களை இப்ப இதுல என்ன மனச்சாட்சி என்ன நடந்தது, ட்ரெயின் பண்ணப்படைய. அதாவது நாங்க சின்ன வயசுல ட்ரெயின் பண்ண ஆக்களை. எனக்கு கதலி பழம் தான் பிடிக்கும், மற்ற எந்த ஒரு வாழைப்பழமும் சாப்பிட மாட்டேன். இதுக்கு என்ன சின்னல இருந்து எல்லா பழத்தையும் ஓட்டி இருக்கும், கூடுன்னு கொடுத்து வளர்த்திருந்தா அதுக்கு தேவையான கடவுளே வாழைப்பழம் மட்டும் ஒன்றா படைச்சிட்டு அதுல இருக்கிற அந்த பாஸ்பரஸ் மற்றது கால்சியம் இது அது எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா டிஃபரெண்டான வாழைப்பழத்தை பயன்படுத்தி அதால நமக்கு பல போஷாக்க கடத்தப்படுது. அந்த கோதாரி தெரியாம சின்னவிலேயே நமக்கு இருக்கிறதுனா 2 மரத்தை வண்டி வச்சா தண்டவாடல குடிக்கிற தண்ணி பட்டா வாழைப்பழம் பெற போகுது. அதை செய்யாம பிள்ளைக்கு வாழைப்பழம் கொடுக்காம சின்ன அது இது மட்டும்தான் சாப்பிடுவேன். யாருக்கு நட்டம் வளர்ந்தா பிறகு எல்லாருக்கும், அதால குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தலைவலி. அப்ப இதை சின்னலே அடி அதான் சின்னலே அடிச்சு அதை சரிப்படுது. ஏன்னா மனச்சாட்சி சின்னலே ட்ரெயின் பண்ணிடு. அதுல கடவுள் நல்லதுதான் படுது, கத்தர் படைச்சது எல்லாம் நல்லது, தள்ளப்படத்தக்கது ஒன்றும் இல்லை. சாப்பிடு செவிச்சுட்டு அங்க போஸ்ட் பண்ணாக்கல சின்ன நிலை புட்டு சின்னைக்கு இல்ல. அதுல புட்டு 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 இன்றைக்கு இட்லி தான். ஐயோ இட்லி என்ன எனக்கு இறங்காது இறங்காது இறங்கு கொண்டாட தடி செஞ்சால எல்லாம் எடுத்து வச்சா அன்னொண்டி தான் சாப்பிட. நான் சாப்பிட ஏன்னா சின்னல ட்ரெயின் பண்றோம். அந்த அந்த மெனச்சான்ற ட்ரெயின் பண்ணி கட்டு அடே மாத்த இந்த மாதிரி இப்படி செய்யலாம். நீ சொல்ற மாதிரி செய்யலாது. எஜமான்கள் நாங்கள் சொல்ற மாதிரி நீ செய்யும் முதல் பழக. அது நீ கல்யாணம் முடிச்சு போனோம்னா உந்த பிள்ளைக்கு போய் சொய் இங்க எந்த பிள்ளையா இருக்கும் இப்படித்தான் இருக்கும். அதோட இப்படி பல விஷயங்கள் ஓடி. ஏன்னா பிள்ளைகளை சின்னல மனச்சாட்சியை ட்ரெயின் பண்ணணும். எனக்கு மீன் பொரிச்சாதான் சாப்பிடுவேன். மீன் நீ பொரிச்சு சாப்பிடுற அளவுக்கு உனக்கு வேண்டி தெரிஞ்ச இதுல நீ கறிதான் தின் சாப்பிடணும். அப்படி சாப்பிடணும் சக்தி எடுத்த நான் அப்பயே சொன்ன கூட்டுக்கோணும் வெள்ளுவேன் அடி அதென்ன அப்படி. அப்ப அதோட சரி சுண்டி அது சின்னதே சொல்லு பிள்ளை துப்ப வலி கிடையாது. முதலாவது வைக்க துப்ப வலிக்க துண்டோம். ஏன்னா பசி இருக்கிற சாப்பிட. அப்ப பழக்கியாடு சின்ன எங்களுக்கு தெரியும். பிறகு வளர வளர சில இதுகள் பிடிக்காது, சில பழங்கள் பிடிப்போம் இல்ல. ஆம் ஆம் சரி அது அவனுக்கு இது பிடிக்கும் கூட அப்ப கொடுப்போம். அதுக்காக மற்றது சாப்பிட மாட்டேன் அர்த்தம் இல்ல. இல்ல அதுல ஒன்று எடுத்து சாப்பிடு. அப்ப எல்லா பக்கத்திலையும் பிள்ளை நாம உடைச்சு மனச்சாட்சியை ட்ரெயின் பண்ணி எடுக்கிறோம். கத்தர் படைச்சதெல்லாம் நல்லது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதா இல்ல. ஏன்னா கத்தர் அதை கட்டளையிட்டு இருக்கார் நமக்கு நன்மை. இப்படி இந்த விஷயங்களை நாம செய்து அத வேலை இடத்திலையும் எங்கள் வேலைக்காரர்கிட்ட நாம அவரோட மனச்சாட்சியில டவுட் சந்தேகம் சம்சயப்பட்டு வேலை செய்ய வைக்கிறார். சம்சயப்பட்டு வேலை செய்ய வச்சா அது விசுவாசத்துல வரையில விசுவாசத்துல வராஜாவும் பாவம். அதனால அப்ப என்ன அப்படியே விடுறதா? அதான் சின்ன ட்ரெயின் பண்றோம். ஆனா வளர்ந்துட்டு அவங்க என்ன செய்யறது? அப்ப கத்தர் சொல்ற நம்ம குடும்பத்துல பல வளர்ந்தையாக்கள் அப்படி இல்லை, எல்லாம் சின்னாக்கள். அயல ட்ரெயின் பண்ணி ஆகணும். இதான் சத்தியம். கிறிஸ்துதாமே தொடர்ந்து இந்த ஞானங்களால நாம நம்மளுடைய அதிகாரத்தை தக்க வச்சு நிலநிறுத்த எங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.